ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ராஜேஸ்வரி தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் யாருன்றத ராஜேஸ்வரிக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக ராஜேஸ்வரியை கதற விடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ விஜய் கிட்ட எப்படியாவது கையெழுத்து வாங்கி இவளை துரத்தி விட்டுறணும் அப்படின்றதுல டைவர்ஸ்க்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ராஜேஸ்வரி. இது ரிலேட்டடாக விஜய் கிட்ட பேசணுன்னு விஜயால் முடிவு எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் செமையாக மாட்டியிருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தாங்க சொல்லணும். ஸோ குழந்தையோட கஸ்டடிக்கு இருக்கிறதுக்கு அவள் தான் காரணம். நாங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணதுனால தான் இப்போ வெண்பா ஏங் கூட இருக்கா. ஸோ ஊர் உலகம் கோர்ட்டு இது எல்லாம் பொறுத்தளவுக்கு வேணால் அவள் எனக்கு பொண்டாட்டியாக இருக்கலாம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. எனக்கு என் பொண்ணு முக்கியம் அப்படின்றத விஜய் தெளிவாக அவங்க அக்காவுக்கு மட்டும் இல்லை அவர் மனசில் இருக்கிறதையும் சொல்லிட்டாரு. ஸோ இது மூலயமா இவங்க அக்கா நினைக்கிற எதையும் நம்ம விஜய் மூலியமா வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் இவங்களுக்கு. பட் இருந்தாலும் ராஜேஸ்வரி இவன் ஒத்துக்கலாம், என்ன எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சி நான் சிறப்பாக பண்ணுறேன், அவள்கிட்டயே நான் கையெழுத்து வாங்கி காட்டுறனா இல்லையா பாரு அப்படின்ற நிலையில் ராஜேஸ்வரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவளை கூப்பிட்டு இங்கே பாரு இதில் ஒரு கையெழுத்து போடு அப்படின்றாங்க. கையெழுத்தா எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, டைவர்ஸ் பேப்பர் தான், இதில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. டைவர்ஸா அப்படின்ற நிலையில தான் நம்ம ஹீரோயின் ஷேக் ஆகுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப தப்பாக எடை போட்டு வச்சுருக்காங்க. நிறைய டைம் ரஞ்சிதா சொல்லியிருக்காங்க அவள் சரியான ஆளுன்னு. பட் ராஜேஸ்வரி தான் இன்னும் ட்ரெய்லர் கூட பார்க்கலல்ல, அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதிர்ச்சியில் இருந்த ஹீரோயின் செமையாக வச்சு செய்ய போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் ஏன் கையெழுத்து போடணும், நான் ஏன் விஜயை டைவர்ஸ் பண்ணணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேப்பரில் என்னால் கையெழுத்து போட முடியாது, உங்களால் என்ன முடியுமோ பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா நடக்கிறதே வேற, அவ்வளோதான். அவர் வேணால் என் மேலே கோவத்தில் இருக்கிறது நியாயமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியை ராஜேஸ்வரிக்கு கண்டிப்பாக காட்டியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா தனக்கு பிடிச்ச லைஃப் ஏதோ ஒரு வகையில் அமைஞ்சாலும் விஜய் தான் மேலே கோவமாக இருக்கிறதா நாயன்னு ஏற்றுக்கிறாங்க. அதே நிலையில் வெண்பாவையும் நம்ம ஹீரோயினால் விட்டு கொடுக்க முடியாது. இது ரெண்டையும் அவங்களால ஏற்றுக்க முடியும். இந்த நிலையில் வேறு யாரை வந்தாலும் நம்ம ஹீரோயின் வேற மாதிரி வெளிப்படுவாங்க. ஸோ அதை கூடிய சீக்கிரம் நம்ம ராஜேஸ்வரி மூலிமா காட்ட தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.